சாயிராம். தோற்றாலும் சரி வீழ்ந்தாலும் சரி நிமிர்ந்து நின்று பழகலாம். மலை சரிவில் நிமிர்ந்து வளரும் மரம் போல எப்பொழுதுமே நிமிர்ந்து நிற்க பழகலாம். அப்படியிருந்தால் நம் நிலையும் மாறும், நிலைமையும் மாறும். முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நிலையும் மாறும், நிலைமையும் மாறும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, மிகப்பெரிய விஷயம் உன் வாழ்வில் உனக்கு சாதகமான விஷயம், நீ கேட்ட விஷயம், நீ நினைத்த விஷயம், நீ ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே உனக்கு சுமூகமாக நடக்கும் நேரம் வந்திருக்கிறது. ஆம் குழந்தையே, இது உன் கண்கள் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான நல்ல விஷயம் ஆரம்பமாக போகிறது என்பதை புரிந்து கொள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. தோல்வியைக் கண்டு எப்பொழுதுமே நடுங்காதே. விழும் விதைகள்தான் விண்ணை முட்டும் மரமாக மாகிறது. இதுதான் இயற்கையின் சாராம்சம். கவலையை தீர்க்க வேண்டுமென்றால் அதன் ஆணி வேரை கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய கவலை நிச்சயமாக தீரும். அந்த கவலைக்கான வழியும் கிடைக்கும். வாழ்வு என்பது மிக மிக சிறியதாக இருக்கலாம். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மற்றவர்களை மன்னிப்பதில் விரைவாகவும் அந்த மன்னிப்பை நாம் வெளிப்படுத்த துவங்கினால் சிறியதாக இருக்கும் வாழ்வும் மிக மிக பிரகாசமாகவே இருக்கும். உன் கண்களுக்கு தெரியும். சரியோ தவறோ, உன் வாழ்வு என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோல் உன் கையில் தான் இருக்க வேண்டுமே தவிர அது மற்றொருவர் கையில் கொடுத்தால் அந்த வாழ்வையே வீணாக்கி விடுவார்கள். எதுவாக இருந்தாலும் உன் வாழ்வை நீதான் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணமும் உன் மனதில் தான் இருக்க வேண்டும். எப்படி உன் வாழ்வு நகர வேண்டும் என்ற எண்ணமும் உன் மனதிற்படிதான் நகர வேண்டும். எனவே உன் வாழ்வு உன் கையில்தான் இருக்கிறது. கடவுள் என்பவர் உனக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையுமே யாராலும் தடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்திதான் இறைவன் என்பதை புரிந்து கொள். உனக்கு கொடுக்க வேண்டியது, உனக்கு வர வேண்டியது, உனக்கு அனுபவிக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் அந்த இறைவனை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் குழந்தையே, வீழ்வதும் அழகுதான். ஆம் குழந்தையே, வீழ்வதும் அழகுதான். நீர் அருவியாக இருக்கும் பொழுது வீழ்வதும் அழகுதானே? அதே போல தலை தாழ்வதும் அழகுதான். நெற்கதிராய் இருக்கும் பொழுது தொடர் தோல்விகள் என்பதும் அழகுதான். அலைக்கடலாய் இருக்கும் பொழுது சிதறுகள் என்பதும் அழகுதான். விண்மீனாய் இருக்கும் பொழுது கதறலும் அழகுதான். கார் முகிலாய் இருக்கும் பொழுது அழகின் உருவாய் இருப்பதையெல்லாம் அழிவின் உருவாய் பார்ப்பது நம் கையில்தான் இருக்கிறது, நம் கண்ணில்தான் இருக்கிறது. எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை வேறு விதமாக பார்ப்பதும் உன்னுடைய மனதிலும் உன் கண்களிலும் தான் இருக்கிறது. உன் கண்களும் உன்னுடைய எண்ணமும் நன்றாக இருந்தால் நடப்பது எல்லாம் நன்மையாகவே உனக்கு இருக்கும். உன் கண்களுக்கு நன்மையாகவே தெரியும். உன் எண்ணங்களுக்கு அனைத்துமே நன்றாகவே இருக்கும். ஓம் சாயிராம் என்று முழு பக்தியோடு என் நாமத்தை சொன்ன பிறகு இந்த நொடி உன் மனதில் எதை நடக்க வேண்டும், எது நிறைவேற வேண்டும் என்று மனதில் நினைத்து ஆசையை என் மீது வைக்கிறாயோ, பிரார்த்தனையை என்னிடம் வைக்கிறாயோ, அதை நிச்சயமாக என் பிரியமான குழந்தைக்காக நடத்தியே வைப்பேன். இது உனக்கானது என்பதினால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது குழந்தையே. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்பட்டதினாலே இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன்.
இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்துக் கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப் போகிறது. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும். சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து யோசித்து நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது, வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இப்பொழுது உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதற்கான முதல் அறிகுறி என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கப் போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையே எனக்கு எதற்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் விரக்தியை கண்டுவிட்டாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக நீ வாழும் நேரமும் வரத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்தே தீரும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கானதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை உன் சாயிதேவா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே.
மாற்றம் வரும், அதுவும் அதிரடி மாற்றமாக இருக்கும், அதுவும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு செயலை, ஒரு முடிவை, ஒரு வாக்கை உன் சாயப்பா சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறுதலாக வரவே வராது. முடியும் காரியமாகத்தான் இருக்கும் உன் சாயப்பா நாவிலிருந்து வரும் வாக்கு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. சில நேரம் சில கஷ்டங்களையும் அனுபவித்தாய். அந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க அல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை என்ன என்று உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள். இனி என் திட்டப்படி உன் வாழ்வு மிக நன்றாகவே மாறும். மிக நன்றாகவே மாறி உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் அந்த திட்டத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். திட்டத்தை எதிர்நோக்கி காத்திரு. எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. அந்த நம்பிக்கையே உன்னை உன் வாழ்வில் கரை சேர்க்கும். மிக பிரகாசமாக நான் சிலவற்றை உனக்கு தாமதமாக தருகிறேன் என்றால் அது மிக தரமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏதாவது கிடைக்க தாமதமாகிறது என்றால் அதற்கான இரட்டிப்பு பலன்களோடு உனக்கு மகிழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தப் போகும் அனைத்து சிக்கல்களிலிருந்தும் வெளிப்படப் போகிறாய். உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை விட்டு வேறு யாருக்கும் செல்லாது குழந்தையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, எப்பொழுதும் அவர்களை விட்டு விலகி சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே அஞ்சாதே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம், இன்பம் துன்பம், மகிழ்ச்சி சந்தோஷம், ஆனந்தம் கோபம், விரக்தி போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாபகமாக கடந்து வந்தால்தானே உன் வெற்றியின்
உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நடந்துவிடுமா, நிகழ்ந்துவிடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்த பல விஷயங்களை மாற்றி காட்டுகிறேன். நீயும் அதை உணர்ந்தும் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாமலேயே இப்படியே இருந்து விடுமோ என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு உன் மனதையும் குழப்பிவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாய். என் பிள்ளையே, மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதும் தவறே செய்யாது, எந்த தவறையும் நினைக்கவும் நினைக்காது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாய், எவ்வளவு சிக்கல் உன் வாழ்வில் நிகழ்ந்தது என்பது எல்லாமே எனக்கு தெரியும். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். எதையாவது செய்து இந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு துடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை. செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் அந்த சிக்கல்களிலிருந்து நாம் வெளியேறி வந்து விடுவோமா அல்லது வேறு பல சிக்கல்களில் மாட்டி விடுவோமோ என்று கேள்விகளை உன்னில் எழுப்பிக் கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எடுக்காமல், எந்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காமல் நீயே அதில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய்.
கண்மணியே, நீ என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் உனக்காக உன்னில் இருக்கும் உன் அப்பா உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை கைப்பிடித்து இழுக்கும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய்? உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்மணியே. தினம்தோறும் என்னை நீ பார்த்து, சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று எனக்கு அன்போடு பாசத்தோடும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காமல் தினமும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மிக ஆனந்தம் அடைந்தேன். உன் வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும் என்ன சோதனைகள் நிகழ்ந்தாலும் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றுவேன். இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் வாக்கு என்றையாவது பொய்த்ததுண்டா? இதை உனக்கே புரியும் அல்லவா, தெரியும் அல்லவா? பின் உன் மனதை போட்டு இப்படி வருத்திக் கொண்டிருக்கிறாய்? சிக்கல்களிலிருந்து உன்னை பாதுகாக்க எந்த ரூபத்திலாவது நான் நிச்சயமாக வருவேன், வந்து உன்னை காப்பேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்யானதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லை. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உன்னோடு எப்பொழுதும் உன் சாயிநாதர் இருப்பேன். உன் மனமகிழும் மங்கள செய்தி உன்னை தேடி வர வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு. அனைத்தையும் மாற்றுவேன். என் செல்ல மகளுக்காக நிச்சயமாக மாற்றுவேன்.